ஹாய் நண்பர்களே, நான் உங்க புஜ்ஜிமா. இன்று நாம் பார்க்க போகும் கதை உங்க தோல்விகளை நீங்க பார்க்கும் விதத்தையே மாற்றப் போகிறது. ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே ஆரியன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். ஆரியனுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது. அது அந்த நாட்டில் நடக்கும் மிகப்பெரிய வில்வித்தை போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான். அவன் சிறுவயது முதலே இதற்கான கடுமையாக உழைத்து வந்தான். இரவு பகல் பாராமல் வில்வித்தை பயிற்சியில் ஈடுபட்டான். அவனது குறி எப்போதும் துல்லியமாக இருக்கும் என்று அவனது கிராமமே அவனை பாராட்டி புகழ்ந்து தள்ளியது. ஆனால் உண்மையான களம் என்பது பயிற்சி களத்தை விட முற்றிலும் மாறுபட்டது என்பதை அவன் அப்போது உணரவில்லை. முதன்முறையாக அவன் ஒரு பெரிய போட்டியில் கலந்து கொள்ள சென்றபோது அவனது கை கால்கள் பயத்தினால் நடுங்கத் தொடங்கின. அந்த போட்டியில் முதல் சுற்றிலேயே ஆரியன் மிக மோசமாக தோல்வியடைந்து வெளியேற்றப்பட்டான். அவனது குறி இலக்கை விட்டு வெகு தூரம் தள்ளி போனது. அவனை பாராட்டிய அதே மக்கள் இப்போது அவனை கண்டு ஏளனமாக சிரிக்கத் தொடங்கினார்கள். இது அவனுக்கு மிகப்பெரிய அவமானத்தை தந்தது. கிராமத்திற்கு திரும்பிய ஆரியன் யாரிடமும் பேசாமல் ஒரு அறைக்குள் முடங்கினான். அவனது கனவு உடைந்து போனதாக அவன் எண்ணினான். என்னால் இனி ஒருபோதும் வில் ஏந்த முடியாது என்று அவன் முடிவெடுத்து தனது வில்லை ஒரு மூலையில் வீசி எறிந்தான். தோல்வி என்பது ஒரு கசப்பான மருந்து போல அவனது மனதை வாட்டியது. இனி வாழ்க்கையில் ஒளி இல்லை என்று அவன் நம்பினான். அவனது பெற்றோர்கள் எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவனது மனம் மாறவில்லை. அவன் ஒரு மிகப்பெரிய இருளில் மூழ்கி கிடந்தான். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு ஒரு முதியவர் வந்தார். அவர் அந்த பகுதியிலேயே மிகவும் சிறந்த ஒரு ஞானி என்று சொல்லப்பட்டது. ஆரியனின் நிலையை பற்றி கேள்விப்பட்ட அந்த முதியவர் அவனை சந்திக்க அவனது வீட்டிற்கு நேராக சென்றார். ஆரியன் தலையை தொங்க போட்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்த அவர், தோல்வி என்பது ஒரு முடிவு என்று யார் உன்னிடம் சொன்னது என்று கேட்டார். ஆரியன் நிமிர்ந்து பார்த்து, ஊரே என்னை பார்த்து சிரிக்கிறது, என்னால் இலக்கை அடைய முடியவில்லை, இது தோல்வி இல்லையா என்று கேட்டான். அதற்கு அந்த முதியவர் ஒரு சிறு புன்னகையுடன், உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன், என்னுடன் வா என்று அழைத்தார். அவர்கள் இருவரும் ஒரு உயரமான மலை உச்சிக்கு சென்றார்கள். அங்கே ஒரு மிகப்பெரிய ஆலமரம் நின்று கொண்டிருந்தது. அந்த முதியவர் ஒரு கல்லை எடுத்து ஆரியனிடம் கொடுத்து, இந்த கல்லை அந்த மரத்தின் உச்சியில் இருக்கும் ஒரு கிளையில் படுமாறு எரி என்றார். ஆரியன் எறிந்தான். ஆனால் கல் மரத்தின் உச்சியை தொடாமல் பாதியிலேயே கீழே விழுந்து விட்டது. அவன் மீண்டும் முயற்சி செய் என்றான். ஒவ்வொரு முறை கல் கீழே விழும்போதும் முதியவர், நல்லது, இதுதான் உனது வெற்றி என்று ஆச்சரியமான ஒரு கருத்தை சொன்னார். ஆரியனுக்கு கோபம் வந்தது. கல் கீழே விழுவது எப்படி வெற்றியாகும்? நீங்கள் என்னை கேலி செய்கிறீர்களா என்று கத்தினான். முதியவர் அமைதியாக சொன்னார், ஒவ்வொரு முறை கல் கீழே விழும்போதும் அந்த கல் ஏன் மேலே போகவில்லை என்ற காரணத்தை நீ அறிகிறாய். உன் கையில் வேகம், காற்றின் திசை, கல்லின் எடை, இவை அனைத்தையும் உன் மூளை இப்போது கணக்கிட கற்றுக்கொள்கிறது. அந்த முதியவர் தொடர்ந்தார், வெற்றி என்பது இலக்கை அடைவது மட்டுமல்ல, இலக்கை அடைவதற்கான பாதையில் நீ செய்யும் தவறுகளை சரி செய்வதுதான். யாரும் சொல்லாத அந்த ரகசியம் இதுதான். நீ எத்தனை முறை தோற்கிறாயோ அத்தனை முறை நீ இலக்கிற்கு மிக நெருக்கமாய் செல்கிறாய். தோல்வி என்பது ஒரு தடைக்கல்லல்ல, அது ஒரு படிக்கட்டு. அதன் மீது ஏறி நின்றால் உன்னால் உயரத்தை தொட முடியும். ஆரியன் யோசிக்க தொடங்கினான். அவன் இதுவரை தோல்வியை ஒரு முற்றுப்புள்ளியாக பார்த்தான். ஆனால் அது ஒரு புதிய தொடக்கம் என்று புரிந்தது. அவன் மீண்டும் தனது வில்லை எடுத்தான். இம்முறை அவனது கண்கள் இலக்கை பார்க்கவில்லை, மாறாக தனது தவறுகளை தேடின. அவன் வில்லில் இருந்து அம்பு கிளம்பும் அந்த நொடியில் ஒரு புதிய நிதானத்தையும் அமைதியையும் அவனது மனதிற்குள் உணர்ந்தான். ஆரியன் மீண்டும் பயிற்சி செய்ய தொடங்கினான். ஆனால் இம்முறை அவன் வெற்றிக்காக பயிற்சி செய்யவில்லை, ஒவ்வொரு தவறையும் ரசிக்க தொடங்கினான். அம்பு இலக்கை தவறவிடும் போதெல்லாம் ஏன் தவறியது என்று ஆராய்ந்து அதை அடுத்த அம்பில் சரி செய்ய அவன் கடுமையாக முயன்றான். தலைக்கணம் கொள்ளவில்லை. அந்த முதியவர் சொன்ன ரகசியம் அவனது இரத்தத்தில் ஊறி போய்விட்டது. அவன் இப்போது ஒரு முழுமையான வீரனாக உருவெடுத்தான். மீண்டும் ஒரு முறை அதே பெரிய போட்டி அறிவிக்கப்பட்டது. ஆரியன் இம்முறை மிகுந்த தன்னம்பிக்கையுடன் அந்த மைதானத்திற்குள் நுழைய தயாரானான். மைதானத்தில் அதே மக்கள் கூட்டம், அதே சலசலப்பு, அதே கேலி பேச்சுகள் மீண்டும் ஒலித்தன. எதையும் கவனிக்கவில்லை. அவனது கவனம் முழுவதும் வில்லின் நாணிலும் அவனது சுவாசத்திலும் மட்டுமே நிலைத்திருந்தது. அவன் ஒரு யோகியைப் போல தெரிந்தான். போட்டி தொடங்கியது. ஒவ்வொரு வீரரும் தங்களது இலக்குகளை நோக்கி அம்புகளை எய்தார்கள்.
ஆரியனின் முறை வந்தபோது மைதானமே ஒரு நிமிடம் அமைதியானது. அவன் எய்த முதல் அம்பு இலக்கின் மையப்பகுதியை துல்லியமாக தாக்கியது. கூடியிருந்த மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் ஆயடைத்து போய் நின்றனர். தொடர்ந்து அவன் எய்த ஒவ்வொரு அம்பும் முந்தைய அம்பை விட மிக சரியாக இலக்கை நோக்கி பாய்ந்து சென்றன. போட்டியின் முடிவில் ஆரியன் ஒருபோதும் அடைய முடியாத ஒரு சாதனையை செய்து அந்த நாட்டின் மிகப்பெரிய வெற்றியாளனாக திகழ்ந்தான். பரிசளிப்பு விழாவில் மன்னர் ஆரியனிடம் கேட்டார், உனது இந்த துல்லியமான குறிக்கும் காரணம் என்ன? நீ என்ன மாயாஜலம் செய்தாய்? ஆரியன் புன்னகையுடன் சொன்னார், மன்னா, நான் செய்த மாயாஜலம் தோல்வியை தழுவி கொண்டதுதான். என் தோல்விகள்தான் எனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்தன. ஒவ்வொரு முறை நான் தோற்ற போதும் அந்த தோல்வி எனக்கு சொன்ன ரகசியம் என்னை செதுக்கியது. நான் இன்று நிற்பது என் வெற்றிகளின் மீது அல்ல. நான் பல முறை விழுந்து கிடந்த அதே மைதானத்தில்தான் இன்று நிமிர்ந்து நிற்கிறேன். என் தோல்விகளை நான் நேசிக்க தொடங்கிய நாள்தான் என் வெற்றி தொடங்கியது. மன்னர் வியந்து போனார். மக்கள் அனைவரும் ஆரியனை ஒரு சிறந்த வீரனாக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த மனிதராகவும் போற்றி புகழ தொடங்கினார்கள். ஆரியன் தனது கிராமத்திற்கு திரும்பினான். ஆனால் இப்போது அவன் அந்த பழைய ஆரியன் இல்லை. அவன் ஒரு மகா வீரனாக திரும்பினான். அவன் ஒரு வில்வித்தை பள்ளியை தொடங்கினான். அங்கே அவன் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தது வில்வித்தை அல்ல, தோல்வியை கண்டு பயப்படாமல் இருப்பதுதான். தோல்வி அடைய தயாராக இருங்கள், அதுதான் உங்களை வெற்றியாளராக மாற்றும் என்று அடிக்கடி தனது மாணவர்களிடம் சொல்லிக் கொடுப்பது வழக்கம். அந்த கிராமமே இப்போது ஒரு வீரரின் கிராமமாக மாறியது. அங்கிருந்து பல வெற்றியாளர்கள் உருவாகி நாடு முழுவதும் புகழ் பெற்றார்கள். ஆரியன் அந்த முதியவரை மீண்டும் சந்திக்க சென்றபோது அவர் ஒரு மரத்தின் அடியில் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார். ஆரியன் அந்த முதியவரின் காலில் விழுந்து வணங்கினான். ஐயா, அந்த ரகசியம் என் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. தோல்விதான் வெற்றி என்று இப்போது உணர்கிறேன் என்றான். முதியவர் அவனை எழுப்பி, வெற்றி என்பது முடிவில் கிடைப்பதல்ல, போராட்டத்தின் ஒவ்வொரு நொடியிலும் இருக்கிறது என்று மீண்டும் ஒரு தத்துவத்தை சொன்னார். ஆரியன் இப்போது புரிந்து கொண்டான். நாம் அடையும் வெற்றியை விட அந்த வெற்றிக்காக நாம் மாறும் குணமே மிக முக்கியமானது என்று அவன் தனது கடைசி காலம் வரை ஒரு மாணவனாகவே இருந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டான். அவனது புகழ் அழியாமல் நிலைத்தது. அவனது கதையை கேட்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு புதிய உத்வேகமும் வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பும் தானாகவே உருவானது. இந்த கதை நமக்கு சொல்லும் நீதி என்னவென்றால், நாம் எப்போதுமே முடிவை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறோம், ஆனால் பயணத்தை ரசிப்பதில்லை. ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் போது 1000 முறை கீழே விழுகிறது, ஆனால் அது ஒருபோதும் நடைப்பயிற்சி எனக்கு வராது என்று சொல்வதில்லை. விழுவதும் எழுவதும் இயற்கையின் நீதி. அதை எதிர்த்து போராடுவதை விட அதனுடன் இணைந்து பயணம் செய்வதே ஒரு புத்திசாலிக்கு அழகு. உங்கள் வாழ்வில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சவாலும் உங்களை அடுத்த கட்டத்திற்கு தயார் செய்கிறது என்பதை ஆழமாக நம்புங்கள். கஷ்டங்கள் வரும்போது அழுவதை நிறுத்திவிட்டு அந்த கஷ்டம் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று உற்று நோக்க தொடங்குங்கள். யாராவது உங்களை நோக்கி உன்னால் முடியாது என்று சொன்னால் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், அதை ஒரு ஊக்க மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களின் வார்த்தைகள் தான் உங்களை இன்னும் வேகமாக ஓட வைக்கும். அவர்கள் போட்ட தடைகள் தான் உங்கள் வெற்றிக்கான பாதையாக மாற வேண்டும். உலகம் உங்களை கவனிக்கவில்லை என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் சாதிக்கும் போது அதே உலகம் உங்கள் காலடியில் வந்து நிற்கும். ஒவ்வொரு வெற்றியாளனும் ஒரு காலத்தில் உங்களைப் போலதான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அவன் உழைப்பை விட அவனது விடாமுயற்சி தான் அவனை உயர்த்தியது. வெற்றி பெற்றவர்களின் கதைகளை படிக்கும்போது அவர்கள் அடைந்த கஷ்டங்களை மட்டும் கவனியுங்கள். அப்போதுதான் உங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு சிறியதாக தெரியும். எடிசன் முதல் அப்துல் கலாம் வரை அனைவரும் தோல்வியின் சுவையை அறிந்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் அந்த சுவையில் மயங்கி நின்று விடவில்லை. இருளை கிழித்து கொண்டு வரும் சூரியனைப் போல உங்கள் கவலைகளை கிழித்து கொண்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய ஒளி இருக்கிறது. அதை வெளியே கொண்டு வர நீங்கள் சில நெருப்பு துண்டுகளை கடந்துதான் ஆக வேண்டும். பணம், புகழ், பதவி இவையெல்லாம் வந்து போகும். ஆனால் உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் தன்னம்பிக்கை ஒருபோதும் உங்களை விட்டு போகாது. அந்த தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஒரே கருவி தோல்விதான். அதை நீங்கள் எவ்வளவு அதிகமாக சந்திக்கிறீர்களோ அவ்வளவு வலுவானவர்களாக மாறுவீர்கள். இனிமேல் எதற்கும் பயப்பட தேவையில்லை, ஏனெனில் உங்களுக்கு தோல்வியின் ரகசியம் புரிந்தது. இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.